Hello everyone, my name is Ajit Kumar and hello my dear cat community. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டா நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன், அதாவது இன்னைக்கு ஒரு டாலரோட விலை 90 ரூபாய் ஆயிடுச்சு. சரி, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாலரோட விலை கிட்டத்தட்ட 75 ரூபாய் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாலரோட விலை வந்து 85 86 இது போன்ற லெவல்ல தான் மெயின்டைன் பண்ணது வந்துச்சு. பட் ஆனா ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்பொழுது இந்தியாவில் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாலர் வந்து 90 ரூபாய்க்கு ஆயிருக்கு. சரி, இதனால என்ன அப்படின்னா ருப்பியோட வேல்யூ வந்து குறையுது. அதாவது ஒரு டாலரை இதுக்கு முன்னாடி நீங்க வந்து 85 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்த டாலரை இன்னைக்கு மார்க்கெட்ல 90 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. சரி அஜித், ஆனா இப்போ நான் டாலரா வாங்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எண்ணம் ரொம்ப தவறு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்ல போய் டாலரை வந்து டைரக்டா வாங்கல அப்படின்னாலும் நம்ம வாங்கக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள் பல நாடுகள்ல இருந்து உற்பத்தி பண்ணப்பட்டது தான். அப்போ வந்து நம்ம வந்து டாலரை கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் இன்டைரக்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ ஐஃபோன்லாம் வாங்குறோம் அப்படின்னும் போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாலரை கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அந்த மொபைலை வாங்க முடியும். அந்த மாதிரி பல பொருட்களை நம்ம டாலரை கொடுத்துட்டு தான் நம்ம பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். இந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ருப்பியோட மதிப்பு குறைஞ்சனால மக்களாகிய நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஒரு பொருளும் அதிக விலை கொடுத்து வாங்குற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, எதனால ருப்பியோட மதிப்பு வந்து குறையுது, டாலரோட மதிப்பு ஏறுது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லாஸ்ட்ல டாலர் இன்க்ரீஸ் ஆனனால நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன லாபம், அதாவது இந்திய மக்களுக்கு என்னென்ன லாபம், ருப்பியோட வேல்யூ குறைஞ்சனால இந்திய மக்களுக்கு என்னென்ன நஷ்டம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி ஏற்படும். வாங்க வீடியோவில் போகலாம். வெல்கம் டு கியூரியஸ் அஜித் டாக்ஸ். இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சீக்கிரமா நோட்டிபிகேஷன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்தியன் ருப்பியோட மதிப்பு எதுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 3 விஷயத்த சொல்றாங்க. அதனாலதான் நம்ம இந்தியன் ருப்பியோட மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் டேரிஃப் அப்படின்ற ஒரு ஸ்லாப் வந்து போட்டாரு. அதனால உலக அளவுல வந்து அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் யூஎஸ்க்கும் இல்ல வேற கண்ட்ரீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியல. இதனால எல்லா கண்ட்ரீஸோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அடி வாங்குச்சு. அதாவது நம்ம இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த செப்டம்பர் 2025 கிட்டத்தட்ட 12% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அக்டோபர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9% வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதனால வெளியே இருந்து வரக்கூடிய டாலர் வந்து இந்தியாவுக்கு வராதனால ரிசர்வ்ல வந்து டாலர் கம்மியா இருந்திருக்கு. அண்ட் தென் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து லோவா இருக்கு. நான் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அதிகமா இருந்தா இந்தியாவில் பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு, உற்பத்தி நல்லா பண்ணியிருக்காங்க, உற்பத்தி பண்ண கூட்ஸை வந்து நம்ம வெளி கண்ட்ரிக்கு செல் பண்ண முடியும், அதனால டாலர் வந்து வாங்க முடியும். சரி, இந்த 2025 வந்து இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லுது. சரி, இந்த கம்மியா இருக்கு அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் சரியா வந்து உற்பத்தி இல்லை, அதனால நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாதனால டாலர் வந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வராதனால ரிசர்வ் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் பெரிதளவுல உற்பத்தி இல்லாதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த மணியை வெளியே எடுத்துட்டு போயிட்டு வேற டெவலப்டு நேஷன்ஸ் லைக் யூஎஸ், சைனா இது போன்ற டெவலப்டு நேஷன்ஸ்ல அவங்க போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது, இந்தியாவில் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல. எல்லாம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், டாலர் வந்து ஏறுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சகஜம்தான். பட் ஆனா இந்த 2025 அதிக அளவு ஏறி இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது 2008 குளோபல் கிரைசிஸ் ஏற்பட்ட போதும் டாலரோட விலை வந்து ஏறி இருக்கு. ஏன் 2020 உலகம் முழுவதும் COVID-19 பேண்டமிக் டைம்லயும் குளோபல் கிரைசிஸ் ஏற்பட்டனால பல மார்க்கெட் குறைஞ்சிருக்கு, டாலரோட விலை ஏறி இருக்கு. 2022 யுக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், இது போன்ற உலகத்துல அன்சர்டனிட்டி, அதாவது ஒரு சரியான நிலை
உலக அளவில் இல்லாத காரணத்தினால டாலரோட விலை வந்து ஏறுது. அதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்பவுமே ஒரு டெவலப்டு நேஷன்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, யூஎஸ், சைனா மாதிரி. ஏன்னா இந்த மாதிரியான கிரைசிஸ் டைம்ல பெரிதளவு ப்ராஃபிட் வரல அப்படின்னாலும் அவங்களுக்கு லாஸ் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தால தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு டெவலப்டு நேஷன்ஸ்ல போட ஆரம்பிக்கிறாங்க. சரி, டாலர் வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போறனால இங்க இருக்கக்கூடிய ரிசர்வ் கம்மியாயிடுது. அதனால பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி டாலரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுறதோ ருப்பியோட வேல்யூ குறையிறதோ நடக்குது. ரெண்டாவது வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வரோட இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த கடைசி ஒரு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டோட விலையும் சில்வரோட விலையும் பல மடங்கு ஏறி இருக்கு. அதனால மக்கள் எல்லாம் கோல்டையும் சில்வரையும் வாங்க ஆரம்பிச்சதுனால இந்தியாவில் கோல்டு அண்ட் சில்வர் ரிசர்வ் இல்லாதனால நம்ம வந்து சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இது போன்ற பல நாடுகள்ல இருந்து நம்ம கோல்டையும் சில்வரையும் இம்போர்ட் பண்றோம். இதனால இம்போர்ட்டுக்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கோல்டையும் சில்வரையும் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம டாலர் கொடுத்து தான் வாங்குவோம். அதனால டாலர் அதிகமா இருந்த டாலரை நம்ம அதிக அளவுல வந்து இம்போர்ட் பண்றதுனால டாலர் எல்லாம் வெளியே போகுது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ருப்பியோட வேல்யூ குறையுது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து இந்த லாஸ்ட் 1 இயர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200% வந்து நம்ம கோல்டை வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம சில்வர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 528% நம்ம வந்து இம்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நம்மலாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகுது அப்படின்னும் போது இந்த கோல்டோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு பினோமினா தான். பட் ஆனா இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2025ல சில்வரோட விலையும் ஏறுச்சு. ஏன் ஏறுச்சு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் இது போன்ற பல்வேறு விதமான சயின்ஸ் வந்து டெவலப் ஆகுறதுனால இந்த மாதிரியான மினரல்ஸ், சில்வர் மாதிரியான மினரல்ஸ் நம்மளுக்கு அதிக அளவில் தேவைப்படுறதுனால தான் நம்ம வந்து வெளியே இருந்து இம்போர்ட் பண்றோம். அதனால தான் சில்வரோட ப்ரைஸ் கண்ட மணிக்கு ஏறிட்டு இருக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சயின்ஸ் பேக்ரவுண்டா இருந்தா எது எதுக்கெல்லாம் சில்வர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மூணாவது வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எஃபிஐ. இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டில இருந்து, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் லைக் டாடா, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் அவங்களோட ஷேர் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்க லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து வெளிநாட்டில இருந்து வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஷேரை பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்போ வெளியேந்து வரும்போது அவங்க டாலர் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அப்போ நம்ம இந்தியாவில் டாலரோட ரிசர்வ் வந்து அதிகரிக்கும். பட் ஆனால் லாஸ்ட் 1.5 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உலகம் முழுக்க மார்க்கெட் வந்து டவுன்ல தான் இருக்கு. அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மணியை அவங்க வந்து டாலரா வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால அதிகமா இருந்த டாலர் இப்போ கம்மியாயிடுது. அதனாலையும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி டாலரோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுது, ருப்பியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த வருஷத்துல $17 பில்லியன் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டாலர்ஸை அவங்க நாட்டுக்கே வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஏன்னா பெரிதளவில் வந்து இங்க இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் க்ரோ ஆகல. அதனால யூஎஸ், சைனா இது போன்ற டெவலப்டு நேஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான். இந்த இடத்துல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா 2008 ஒரு கிரைசஸ் வந்துச்சுன்னு சொன்னேன். 2022, 2020 இந்த மாதிரியான பல கிரைசஸ் வந்தாலும் இந்த கேபிட்டல் அவுட்ஃப்ளோ, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டாலரை அவங்க நாட்டுக்கு வெளியே எடுத்துட்டு போறாங்களே, அந்த பெர்சன்டேஜ் வந்து இந்த வருஷம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியான ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் இருக்கிறனால அவர் என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு தெரியல. மார்னிங் ஒரு டிசிஷன் எடுப்பாரு, ஈவினிங் ஒரு டிசிஷன் எடுப்பாரு. அதனால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஒரு பயத்துல தான் இருக்காங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியல. ஏன் அவரோட வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கே தெரியல அப்படின்றது தான் சொல்லப்படுது. சரி அஜித், இதெல்லாம் பார்த்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது நம்மளோட ஆர்பிஐ சும்மா இருக்காங்களா அப்படின்னா இல்ல. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த $1 90 அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணுவோம், அதாவது மானிட்டரி பாலிசி மூலியமா நாங்கள் ஸ்டெபிலிட்டி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் மானிட்டரி பாலிசி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பல. மானிட்டரி பாலிசி அப்படின்றது வந்து ஒரு பெரிய சாப்டர்.
அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மானிட்டரி பாலிசி மூலியமா இந்தியன் ருப்பியோட மதிப்பு குறையுதுல, அதை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியா ஏற்படுத்துவாங்க. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இந்த டாலர் இன்க்ரீஸ் ஆனனாலையும் ருப்பி குறைஞ்சனாலையும் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இந்தியால ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி அவங்க வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னும் போது இந்தியாவில் உற்பத்தி பண்ணாங்கல்ல அவங்களுக்கு லாபம். எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கோங்க, இந்த வாட்ச் வந்து $1. இப்போ நான் இதை வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு சேல் பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு $1, அதாவது எனக்கு 80 ரூபாய் கிடைச்சிருந்தது. இப்போ இந்த 2025ல இந்த 90 ரூபாய் ஆயிட்ட பிறகு இந்த வாட்சை நான் அதே $1 சேல் பண்றேன் அப்படின்னா 80 ரூபாய்க்கு வித்த வாட்ச் எனக்கு இப்போ 90 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நபருக்கு அது லாபம். சரி அஜித், நம்ம இப்போ வந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா எந்த விதத்துல நம்மளுக்கு லாஸ் ஏற்படுது, அதாவது நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொருளை நான் வெளிநாட்டுல இருந்து $1 கொடுத்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது அதே சினாரியோ ப்ரீவியஸா பார்க்கும்போது நான் 80 ரூபாய் கொடுத்து இந்த போன் கேஸை வாங்கிட்டு இருந்தேன். பட் ஆனா இன்னைக்கு இந்த 2025ல இந்த போன் கேஸ் வாங்கணும் அப்படின்னா அதே $1 கொடுத்துட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த டாலரோட விலை 90 ரூபாய். அதனால இப்போ நான் இதை வந்து 90 ரூபாய் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இம்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் அப்படின்னு நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இல்ல உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.